வணக்கம். நலம் நம்முடன். நில்லுங்க, கவனிங்க, யோசிங்க சிந்தனை பகுதியில் மீண்டும் மாற்றம் அப்படிங்கிற அந்த சொல் குறித்து தான் பார்த்திங்கன்னா பேச போகிறோம். மாற்றம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சீக்கிரமாக நம்மளை உட்படுத்திக்க கொஞ்சம் தயங்குறோம். அந்த தயக்கத்தை போக்குறதுக்காகவே நம்ம பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் விலங்குகளிடமிருந்து கூட நிறைய கற்றுக்க முடியும். அந்த பறவைகள் விலங்குகள்லாம் கூட தன்னை சீக்கிரம் மாற்றத்திற்கு உட்படுத்திக்கும். இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா கழுகு எடுத்துக்கோங்க. கழுகு இயல்பில் 70 வயது வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லி படைக்கப்பட்ட ஒரு பறவை. ஆனால் அதற்கு அதோட 30வது வயதில் சவால்கள் தொடங்கும். அதோட இறகுகள்லாம் பருத்து போகும். அதோட அந்த அலகுகள் பார்த்திங்கன்னா கூர்மை இழந்து போகும். நகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வலுவிழந்து போகும். அப்போது அது என்ன பண்ணுமா, ஒரு மலை உச்சிக்கு போய் உட்காந்து தன்னோட அலகுகளை பார்த்திங்கன்னா பாறையில் மோதி உடைச்சிக்குமா. அதுக்கப்புறமா தன்னோட நகங்களையும் உடைச்சிக்கும். மீண்டும் அதோட அலகுகள் வந்ததுக்கப்புறமா தன்னோட சிறகுகளை, உடம்பில் இருக்கக்கூடிய சிறகுகள் மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா அலகுகளால் பறித்து போடும். இது ஒரு வலி மிகுந்த வேலை தான். இருந்தாலும் இந்த மாற்றத்துக்கு தன்னை உட்படுத்திக்குமா கழுகு. அப்படி ஒரு மாற்றத்தை அது சந்தித்தால் மட்டும்தான் அது மீண்டும் ஒரு 40 ஆண்டு காலம் வாழ முடியும். மீண்டும் அதோட அலகுகள் அதோட இறகுகள் ஒரு புது பறவையாகவே மாறிப்போகும். 2வது சுழற்சி தன்னோட வாழ்க்கையை வாழ தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம முன்னெடுக்கிறதே இல்லை. அப்படி முன்னெடுக்கும் பட்சத்தில் தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறதும் தொடங்கும். மீண்டும் மாற்றம் குறித்து சிந்திப்போம். மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்வோம். சாதனையாளராகவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.